ஐயோ, முத நாள் காலேஜுக்கு போறீங்க, நான் எதுக்குங்க? நீங்க கண்டிப்பா வரணும். சாதாரணமா இருந்த பிரியங்கா இன்னைக்கு டாக்டர் பிரியங்காவா ஆக போறான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க டாக்டர் ஆகுறது உங்களோட திறமையால இல்லைங்க. இப்ப நான் மெடிக்கல் காலேஜ்க்கு போறேன்னா அதுக்கு என் திறமையும் படிப்பு மட்டும் காரணம் இல்ல, நீங்க செஞ்ச உதவியும் தான் காரணம். நிச்சயமா சொல்றேன் டில்லி, நான் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் இதை நான் மறக்கவே மாட்டேன். எப்பவும் நீங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போற என் பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்கணும்னு தோணுது. வரமாட்டீங்களா? நான் வரேன் பிரியங்கா. தேங்க்ஸ் டில்லி. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அங்க போயிட்டு தான் போவேன். நாளைக்கு மார்னிங் 9 o'clock அங்க வந்துருங்களேன், நேர்ல பேசலாம். சரிங்க. மறக்காம வந்துருங்க டில்லி. கண்டிப்பாங்க. பாய். ஏய், போன நோண்டது போதும், கை கழுவிட்டு வா. எல்லாம் அப்பவே ஆச்சு, நீ சாப்பாடு போடு. ஏய் வைஷு, என்ன ரொம்ப நேரமா வாசல்லே உட்காந்துருக்காரு, போய் அவரை கூப்பிடு, உள்ள வரட்டும், அவரும் சாப்பிட்டோம். ஏமா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவரை எப்படி மனுஷனா மதிக்கிற? பத்தாததுக்கு அவரை சாப்பிட வேற கூப்பிடணுமா? ஏய், எனக்கு கோவமா தாண்டி இருக்கு, அதுக்காக பட்னி போட முடியுமா? போய் கூப்பிடு போ. சாரி, என்னால முடியாது. அவரை பார்த்தாலே பத்திட்டு வருது. ஒரு நாள் சாப்பிடாட்டி அவருக்கு ஒண்ணும் ஆயிடாது. இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? உனக்கு தேவைனா நீ போய் கூப்பிடு, என்னால முடியாது. உனக்கு இந்த புடிவாத ஆகாதடி. போ போ. சாப்பிட வாங்க. உங்களதான் சாப்பிட கூப்பிட்டேன், சாப்பிட வாங்க. வேணாம். ஏன்? பசிக்கல. மணி 9 ஆச்சு, எப்படி பசிக்காம இருக்கும்? சும்மா பிகு பண்ணாம சாப்பிட வாங்க. பசிக்கலனா விட, சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. நியாயமா கோவப்பட வேண்டியவன் நான். நீங்க என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? கோவத்தை சாப்பாடு வேலை காட்டாம பேசாம சாப்பிட வாங்க. நான் என்ன குழந்தையா? சும்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு வேணாம். போனா போதுன்னு சாப்பிட கூப்பிட்டா ரொம்ப ஓவரா பண்றீங்க. நீ கூப்பிடணும், யாருங்க அழுதாங்க? எனக்கு சாப்பாடு வேணா விட, உனக்கு வேணா போய் சாப்பிடு போ. உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தும் கூப்பிட வந்தேன் பாருங்க, என்ன அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோ, நல்லா அடிச்சுக்கோ. யாரு வேணா நாங்க? எனக்கு வேணுங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிறேன் பாருங்க. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலே பேசுவீங்க. என்னடி பொறுத்துக்கிட்டீங்க? என்ன பொறுத்துக்கிட்டீங்க? ஆத்தாளு மகளமா சேர்த்துக்கிட்டு ஆம்பளை கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுறீங்க? ஏ, நீ என்ன மூஞ்சில முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போல. போதும், நிறுத்துறீங்களா? இதென்ன வீடா இல்ல மீன் மார்க்கெட்டா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கே இது அசிங்கமா இல்லையா? வைஷு, இதுல நீ தலையிடாத, உள்ள போ. என்ன தலையிடாத? நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சண்டை போடாம இருந்திருக்கீங்களா? எப்பவும் சண்டை சண்டை சண்டை. இந்த வீட்ல இருக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே, இந்த வீட்ல வந்து ஏன் தான் பிறந்தனும்? உங்க 2 பேருக்கும் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. வைஷு, என்ன பேசுற? போதும், நிறுத்துமா. எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். இவரை சாப்பிட கூப்பிட வேணாம், அப்படியே விடுன்னு சொன்னனா இல்லையா? கேட்டியா நீ? ஏன் அவர் வீட்டு ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டியோ? இந்த கேடுகட்ட மனுஷன் மேல அவ்ளோ லவ்வோ? அப்படியே உருகுற. பெத்தவங்க கிட்ட பேசுற பேச்சாடி இது? நீங்க பெத்தவங்கன்ற மரியாதையோட நடந்துக்கவே இல்லையே. பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு முதல் ரோல் மாடல். அவங்க கிட்ட இருந்து தான் எல்லாம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க அது முடியுமா? சொந்த வீட்லயே திருடி குடிக்கிற அப்பா, எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிற அம்மா. உலகத்துல வேற யாருக்குமே இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்கவே மாட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு சந்தோஷமாவே இல்ல, அசிங்கமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தையாவது என்னால எடுத்துக்க முடியுமா? நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு குடும்பமா? இந்த லட்சணத்துல என்ன வேற பெத்து வச்சிருக்கீங்க? போத நிறுத்துடி, வாய்க்கு வந்தபடி பேசாத. ஆமா ஆமா, இங்க நான் தானே இழிச்ச வாயு. என்னதான் உன்னால அடக்க முடியும்? இவர் பண்ற அட்டகாசத்தை வெளியே சொன்னா வெக்க கேடு. அடக்க முடிஞ்சதா உன்னால இவர?
இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். அவர் முதல்ல தப்பு பண்ணப்பவே அவர் சட்டை பிடிச்சு நீ கேட்டிருந்தா அவர் தெரிஞ்சிருப்பாரு. அதை விட்டு என்ன பிடிச்சி எகிற? எனக்கு இந்த அசிங்கல தேவையாங்க? பெத்த பொண்ணுகிட்டே அவமானப்பட வச்சிட்டீங்கல்ல. போதுமா, ஓவரா சீன் போடாத. இப்ப கூட தப்பு பண்ண மனுஷனை கண்டிக்க தெரியல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ற? சீ. ஆமாண்டி, ஆமா. இவர் பண்ற எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் இந்த குடும்பம் சீரழிஞ்சு நிக்குது. நான் போன எல்லாமே சரியாயிடும். போறேன், ஒரே அடியா மேல போய் சேர்ந்துடுறேன். மா 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 அம்மா, அம்மா, அம்மா கதவை தரமா? மா ப்ளீஸ் கதவை தர. அம்மா, 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 அம்மா ப்ளீஸ் மா. ஐம் சாரி. கதவை தரப்பியா இல்லையா நீ? மா மா சாரி மா, கதவை தர. மா மா ப்ளீஸ் மா, கதவை தரமா. அம்மா சாரி மா, ப்ளீஸ் மா, கதவை தரமா. மா கதவை தரமா ப்ளீஸ் மா, சாரி மா. இப்ப கதவை திறப்பியா மாட்டியா? என்னப்பா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்க, கதவை தரங்க. ரேகா, என்னப்பா பால்கார கதவு தட்டுற மாதிரி தட்டிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா தட்டி திறங்க. அப்படி வா. ரேகா, ரேகா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன். கதவை திறங்க. ரேகா, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. கதவை தர. சொன்னா கேளு. ரேகா, ரேகா, அம்மா ஏதாவது பண்ணுங்களேப்பா. ரேகா, 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 தர. அம்மா திறமா. அம்மா, ரேகா, அம்மா, ரேகா, என்ன என்னம்மா பண்ற? என்ன ரேகா அது? மா மா அடிக்கல உனக்கு. நான் பேசுற தப்புனா அடி என்ன? அதுக்காக எப்படியா பண்ணுவ? என்ன ரேகா நீ படிச்சவ தானே? இப்படி முட்டாள்தனமான காரியம் பண்ணுவ? இனிமே அவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. முதல்ல வெளிய போங்க. ஏய், என்ன கோச்சுக்கிற? அவ இப்படி பண்ணதுக்கு காரணமே நீதான். இல்ல கிடையவே கிடையாது. அம்மா இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் நீதாயா? பாரு, உன்னால எப்படி அசிங்கப்பட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு. ஒரு நாளாவது ஆம்பளையா பொறுப்பா லட்சணமா இருந்திருக்கியா? சம்பாதிக்கவும் துப்பு இல்ல, வீட்டை பாத்துக்கவும் வக்கு இல்ல. இந்த லட்சணத்துல குடிக்க மட்டும் தெரியுது. ஐசோ, நடந்த வரைக்கும் போதும், ரொம்ப பேசாத. நீ என்ன வேணா பண்ணுவ, ஆனா நான் அதை கேட்க கூடாது, பேசக்கூடாது. குடிக்கிறதுக்காக பெத்த பொண்ணோட வண்டியை திருடி இருக்க. நாளைக்கு என்னைய விக்க மாட்டேன்னு என்ன கேரண்டி? பல்ல உடைச்சிடுவேன். கை நீட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. பண்றதெல்லாம் கேவலம். இதுல உனக்கு ரோஷம் வேற வருதா? நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு விலகவே போறதில்ல. உன கை எடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ. நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா? போறேன், இந்த வீட்டை விட்டே போறேன். மரியாதை இல்லாம பேசி என்ன வீட்டை விட்டு போ சொல்லிட்டு இல்ல. போறேன். இனிமே இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சொல்லிட்டே நிக்காத, கிளம்ப. ஏடா, இது எப்போ நடக்கிறதானே? இன்னைக்கு போவான், நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டேன்டி, இனிமே வரமாட்டேன். உங்க கைக்கு கிடைக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு கும்பிடு, உன் பொண்ணுக்கு ஒரு கும்பிடு.
என்ன மறந்துருங்க. போறாருடி, போக வேணான்னு சொல்லு. பேசாம இருக்கியா? அவர் வீட்டை விட்டு போறதுனால உலகம் ஒன்னும் அழிஞ்சிட போறது கிடையாது. சுமாரு. சாரி அம்மு, ஆபீஸ்ல அம்மாவுக்கு நிறைய வேலை, அதுதான் லேட் ஆயிடுச்சு. என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? மிஸ் திட்டினாங்களா? ஏய், பசங்க கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? என்ன ஆச்சுடி செல்லம்? உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இருக்க? எனக்கு யோகிய பார்க்கணும். கூட்டிட்டு போ. அன்னைக்கு தானே போயிட்டு வந்தோம். என்னைக்கு போனோம்? அடிக்கடி அங்க போக முடியாதுமா. அதுவும் இந்த நேரத்துல எப்படி போறது? ஆஹா, எனக்கு இப்ப ஆண்டி பார்க்கணும், யோகிய பார்க்கணும், பிரியங்கா பாரு எல்லாரையும் பார்க்கணும். என்ன அம்மு புரியாம பேசுற? அப்படி எல்லாம் நினைச்ச நேரத்துல அடிக்கடி அங்க போக முடியாது. பேசாம இரு. அப்படின்னு நீ பேசாத. என்ன மலர் இதெல்லாம்? சும்மா சும்மா ஒருத்தர் வீட்டுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? வந்ததுல இருந்து என்கிட்டயும் அங்கதாம்மா போகணும்னாங்க. வழக்கமா ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு சாப்பிட கூட இல்ல. அம்மோ, நீ பண்றது ரொம்ப தப்பு. போனா போவதுன்னு நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டுனா ரொம்ப ஓவரா போற. வேண்டாமா, ஏமா அவங்கள கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன பண்றது? இப்படி இவ அடம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வேணும்னு பண்ணலமா, மனசுல எது தோணுதோ அது உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ ஆசைப்படுறது பொருள்னா உடனே வாங்கி தந்துடலாம். நினைச்சப்பெல்லாம் போய் அவங்கள பாக்கணுங்கிறா. இது எப்படி சாத்தியம்? என்னவோ தெரியலமா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. காலையில ஸ்கூலுக்கு போனதுல இருந்து திரும்ப கூட்டிட்டு வர வரைக்கும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தான்னு உஷாவும் என்கிட்ட சொன்னான். ஆனா உஷாக்கு என்ன கூட்டிட்டு போல. என்ன முட்டாள்தனமா இருக்கு? அவங்க யாரு, நாம யாரு? நீ சொல்றப்பெல்லாம் அங்க போக முடியாது. அவங்க தப்பா நினைப்பாங்க. ஒன்னும் தப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது, என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். சாரி அம்மு, எல்லாமே உன் இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்காத. இனிமே அப்படி நடக்காது. அப்ப யுகி வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டல? மாட்டேன். இனிமே நீ சொல்றப்பெல்லாம் அங்க போறதா இல்ல. யுகி வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையே சுத்தமா மறந்துடு. நான் எப்ப கூட்டிட்டு போறனோ அப்பதான் நீ போக முடியும். இனிமே என்கிட்ட பேசாத பிச்சுக்கா. அம்மோ, அம்மோ, ஏன் அம்மோ? கடவுளே, ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ? இது எப்படி மலர் சாத்தியம்? தினம் தினம் அங்க போக முடியுமா? தப்புதாம்மா, அவங்க விவரம் இல்லாம ஆசைப்படுறாங்க. என்னமா பண்றது? இல்ல மலர், இது இப்படியே வளர விட்டா இதோட விளைவு நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. இனிமே அவ அந்த வீட்டை பத்தி பேச்ச எடுத்தானா நீ பேசாத. உஷா கிட்டே இத பத்தி சொல்லு. அவ பேச்ச எடுத்தாலும் சட்டுன்னு கட் பண்ண சொல்லு. இது ஆசையா பழகுறாங்க. ஏண்டா பழகணும்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நாம பண்ணக்கூடாது. இவளால அவங்களுக்கு தான் தொல்லை. அதனால நாம தான் இவளை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சரிங்கம்மா, பாப்பா ரொம்ப கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானம் பண்ணுங்க. இல்ல மலர், நாம இப்படி இறங்கி போறதுனாலதான் இவ தலைக்கு மேல ஏறிட்டு இருக்கா. நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு அவ நினைக்கிறா. கொஞ்ச நேரம் அவ அப்படியே இருக்கட்டும். யாரும் அவளை கண்டுக்க வேணாம். நாம யாரும் பேசலனா தானா அவ சரியாயிடுவா. சரிங்கம்மா. சரி, நீ வேலையை முடிச்சிட்டு கிளம்பு. சரிம்மா.
என்னை பற்றி உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த நந்து ஒரு நாளைக்கு பெருசாக சாதிப்பாடி, பெரிய ஆளா வருவான். அப்ப என்னை சுத்தி வருவீங்க, சத்தியமா வருவீங்க. அவள என்ன சோதிக்கிற, 1க்கு 2 வீடு இருந்தும் ரோட்ல உட்காந்து புலம்பு வச்சு. நிறுத்து. என்னண்ணா நிறுத்துறா? திருப்பு சரிண்ணா, திருப்புடா அப்படியே. யார் தெரிதா? யாருண்ணா? அது பாரு எங்க ஓரமா நிறுத்து. சரிண்ணா, பேசிட்டு போலாம். ஆம்பளை போய் கொழுன்னு பாக்குறேன். ஹலோ, அது எங்க பிச்சை பச்சை முத்து தானே? யுகியோட மாமா. நான் உங்களோட தெரியும் தான். வணக்கம். அரசு கும்பிடு போன நந்து சாமி குடிச்சிட்டு குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். இதுதான் கரெக்டான டைம். நோ வேணாண்ணா, ஓரமா போற உணர்த்து உள்ள விட்டு மாதிரி ஆயிடுண்ணா. கிளம்பலண்ணா. ஹலோ, எங்க கிளம்புனீங்க? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. யாருங்க அது உனக்கு? அவனுக்கும் எனக்கும் என்னங்க சம்மந்தம்? என் குடும்ப விஷயத்துல அவன் எதுக்கு தலையணும்? அவனால என் நிம்மதி போச்சு, மானம் போச்சு, இப்போ வீடே போச்சு. நான் நடுத்தருவில் நிற்கிறேன். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் பிச்சிடுவேன் பிச்சு. ராஸ்கர் பதேஷ் அரசு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறான். இப்போ அவனை ஏற்றி விட்டுன்னு வச்சுக்க, நம்ம நினைச்சது நடக்கும். உசு பத்தி அனுப்பிச்சு விடா, போய் குட்டையை குழப்பட்டோம். மீன் தன்னால மாட்டோம். கரெக்டா சொன்னேன். இப்ப பாரு நந்து சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அண்ணே வணக்கம். 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 என்னோட ஒரே பிரச்சனை மசான் தான். எனக்கு 2 வீடு 2 பொண்டாட்டி. ஆனால் 2 வீட்டுக்கும் போக முடியாமல் நல்லா ஆப்பு வச்சுட்டாங்க. அவனை என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலாம்? அந்த சார், இதுக்கு தான் நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் அப்பவே சொன்னேன், கேட்டுக்கலாம் நீங்க. அப்போ எனக்கு தெரியலையே தலைவா. இப்போ அப்படி பண்ணுவான்னு எனக்கு அப்போ தெரியலையே ஜி. நான் என் பொண்ணு வண்டியை வைக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், வாந்தி எடுக்கிறேன். அதை பற்றி கேட்கறதுக்கு யாரு பத்தாததுக்கு என் பொண்டாட்டி பவானி கிட்ட 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டோம். பாரா, அது தப்பு இல்லையா? என் பொண்ணு வண்டியை நான் விற்கிறதுக்கு பஞ்சாயத்து பேசினா அவன் மட்டும் என் பொண்டாட்டி பணத்தை ஆட்டையை போடாம? தப்பு தான் சார். அந்த அம்மாவை என் மாமியார் குடும்பமே சேர்ந்து ஏமாத்த பார்க்குது. சுதாரிச்சிங்கன்னு அன்னைக்கே சொன்னேன். நீங்க என்ன அப்ப நம்பல. அப்ப நீங்க என்ன சப்தாச்சிட்டு போனீங்கல்ல, இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? சார், என் மச்சான் ஒரு விலங்கமான ஆளு. அவனால உங்க குடும்பம் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலும் பிரச்சனை தான். அவ்வளோ எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கணும். அவன் அந்த மாதிரிலாம் பெரிய ஆள் கிடையாது சார். வெத்து வேட்டு. என்ன பண்றது, என் மச்சான போயிட்டான். அதனாலதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க நினைச்சா அவனை அடக்க முடியும் சார். அவன் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்.